நம்ம உயிர் வாழ்றதுக்காக எந்த விதமான யோசனையும் இல்லாம ரொம்ப சாதாரணமா தன்னிச்சையா செய்யற ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் தாளகதியோட நம்மள இணைக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, உங்களை தான் கேக்குறேன். உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு மிகுந்த உற்சாகத்தோட உங்களை வரவேற்கிறேன். ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இந்த மூச்சு விடுறது அப்படிங்கிறது நம்ம பொறந்ததுல இருந்து கவனிச்சதே இல்லாத ஒரு விஷயம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கைய, குறிப்பா நாம ஒவ்வொரு நொடியும் செய்யற அந்த ஒரு விஷயத்த முற்றிலும் ஒரு புதிய கோணத்துல பார்க்க வைக்க போகுது. இன்னைக்கு நாம அலச போற தலைப்பு பிரபஞ்ச சுவாசம், அதாவது காஸ்மிக் பிரீத்திங். இந்த வார்த்தைய கேட்கும் போதே ஏதோ ஒரு மாயாஜாலமான விஷயம் மாதிரி தோணும். ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் பூர்வமான கலை. கரெக்ட். நான் இந்த சோர்சஸ் எல்லாம் புரட்டி பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ இல்ல கலாச்சாரத்துக்கோ சொந்தமான விஷயம் கிடையாது. தமிழ் சித்தர் மரபுகள், யோகா, தாவோயிச உள்நிறை ரசவாதம், அப்புறம் பௌத்த ஆணவசதி, இப்படி பல பழங்கால அறிவியல்களையும். ஆமா, அதே சமயம் மனித நனவு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் சம்பந்தப்பட்ட லேட்டஸ்ட் மாடர்ன் சயின்ஸ் ஆராய்ச்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் களம் இது. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நாம சாதாரணம்னு நினைக்கிற ஒரு மூச்சு காற்றுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து ஆராய போறோம். கண்டிப்பா. பிரபஞ்ச சுவாசம் அப்படிங்கிறது வெறுமனே உடம்புக்காக ஆக்சிஜனை உள்ளிழுக்கிற ஒரு சாதாரண மெக்கானிக்கல் செயல் கிடையாது. மாறாக அது நம்மளுடைய தனிப்பட்ட மூச்சை இந்த பிரபஞ்சத்தோட பரந்த மூச்சோட ஒரு விழிப்புணர்வோட இணைக்கிற ஒரு கலை. தத்துக்கும் இந்த பிரபஞ்ச சுவாசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. பொதுவா நாம வழக்கமா சுவாசிக்கிறத எடுத்துக்குவோம். அது வெறும் உடலியல் பிழைப்புக்காக மட்டுமே நடக்குது இல்லையா? நான் இப்போ மூச்சு விடுறேன், நீங்க மூச்சு விடுறீங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியறது இல்ல. ஆமா, அது முற்றிலும் தானியங்கியா, ஆட்டோமேட்டிக்கா, எந்த விழிப்புணர்வும் இல்லாம நடந்துகிட்டே இருக்கு. ரிசர்ச் டேட்டா பார்த்தா ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு நிமிஷத்துக்கு 12ல இருந்து 20 தடவை மூச்சு விடுறான். சரியா சொன்னீங்க. இந்த செயல் முழுவதும் எப்படி இருக்குன்னா, ஏதோ அவசர அவசரமா ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைட வெளியே தள்ளுற ஒரு எந்திரத்தனமான வேலையா தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம நரம்பு மண்டலம் ஒரு சாதாரண நிலையிலையும் நம்ம மனவ கண்ட அன்றாட சிந்தனைகள்லயும் உழைஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா பிரபஞ்ச சுவாசம் இதுல இருந்து முற்றிலும் மாறுபடுது. முற்றிலும் மாறுபட்ட ஒரு தளத்துல இயங்குதுன்னே சொல்லலாம். பிரபஞ்ச சுவாசம்ங்கிறது முழுமையான விழிப்புணர்வோட நாம விரும்பி உணர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டுப்பாடான செயல். அதாவது நிமிஷத்துக்கு 12ல இருந்து 20 தடவை நடக்கிற அந்த அவசரமான மூச்சுக்கு பதிலா இது நிமிஷத்துக்கு வெறும் 3ல இருந்து 6 தடவை மட்டுமே நடக்குது. ஆமா, மிக மெதுவான ஆழமான ஒரு ரிதமிக் சுவாசமா இது மாறுது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, நாம மூச்சை உள்ளிழுக்கிற வேகத்தை இப்படி குறைக்கும் போது அது நேரடியா நமது உடம்புல இருக்கிற பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டி விடுது. ஓ, அந்த பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம், இதுதான் நம்ம உடம்ப ரிலாக்ஸ் பண்ற அந்த ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுன்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்களே அதுவா? ஆனா அது எப்படி மூச்சோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்கும்? அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உடலியல் மெக்கானிசம். நம்ம மூளைக்கும் மூச்சுக்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கு. வேகஸ் நரம்பு அப்படின்னு ஒண்ணு நம்ம மூளையிலிருந்து வயிறு வரைக்கும் போகுது. வேகஸ் நரம்பு. நாம மெதுவா ஆழமா மூச்சு விடும்போது இந்த வேகஸ் நரம்புக்கு ஒரு சிக்னல் போகுது. எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, எந்த ஆபத்தும் இல்ல, உடம்ப அமைதிப்படுத்து அப்படின்னு அது மூளைக்கு சொல்லுது. அட, அப்போ நாமளே நம்ம மூளையை அமைதிப்படுத்துற ஒரு ஹேக் மாதிரி இது செயல்படுது. எக்ஸாக்ட்லி. அந்த நரம்பு மண்டலம் தூண்டப்படும் போதுதான் நம்முடைய மனம் அந்த சாதாரண இரைச்சலான சிந்தனை நிலையிலிருந்து விடுபட்டு மிக ஆழமான அமைதியான ஒரு தியான நிலைக்கு செல்ல ஆரம்பிக்குது. அதாவது இது வெறும் ஆக்சிஜன் பரிமாற்றம் அப்படிங்கறத தாண்டி மனம், உடல், ஆற்றல் இது மூணும் ஒன்னா இணையிற ஒரு நிகழ்வா மாறுது. மைண்ட் பாடி எனர்ஜி இன்டகிரேஷன். ஆமா, இந்த நிலையில ஒரு பயிற்சியாளர் தன்னோட மூச்சை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட உயிர் சக்தியா உணர்றாரு. தனி மனிதனோட மூச்சு பிரபஞ்சத்தோட மூச்சாகவே மாறுற ஒரு உன்னத நிலை இது. இது கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏதோ கஷ்டப்பட்டு மணிக்கணக்கா தியானம் பண்ணாம மூச்சு காற்றின் மூலமாகவே இந்த அமைதியை அடைய முடியுங்கிறது சிலிர்ப்பான விஷயம்தான். ஆனா எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. நிச்சயமா நம்ம நேயர்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும். என்ன கேள்வி அது? இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் எப்படி செய்யறது? என்ன மாதிரி சாதாரண ஆட்கள் இதை எப்படி பயிற்சி செய்யறது? ஏதாவது ஈஸியான அடிப்படையான வழி இருக்கா? நீங்க தான் அதை விளக்கணும். கண்டிப்பா இருக்கு.
இதுக்காக நாம இமயமலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்ல. நேயர்கள் இதை எப்படி செய்யலாம்னு ஒரு அடிப்படை முறைய சொல்றேன். நீங்களும் அப்படியே செஞ்சு பார்க்கலாம். சொல்லுங்க. முதல்ல உங்க முதுக நேரா வச்சு ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. தரையிலயோ இல்ல சேர்லயோ கூட உட்கார்ந்துக்கலாம். கண்களை மெதுவா மூடிக்கோங்க. இப்போ உங்க மூக்கின் வழியா 4ல இருந்து 6 வினாடிகள் வரை மிக மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும். அந்த 4 to 6 செகண்ட் ரூல். நெஞ்சு மட்டும் விரியக்கூடாது, வயிறும் சேர்ந்து பலூன் மாதிரி விரியணும்னு சோர்சஸ்ல படிச்சேன். பெல்லி பிரீத்திங்னு சொல்லுவாங்க, கரெக்டா? சரியா சொன்னீங்க. அத நீங்க முழுமையா உணரணும். மூச்சை முழுவதுமா உள்ள இழுத்த பிறகு உடனே வெளியே விடாம ஒரு சின்ன இடைவெளி, ஒரு 1-2 செகண்ட் அப்படியே மூச்சை நிறுத்தி வைங்க. அதுக்கப்புறம் 6ல இருந்து 8 வினாடிகள் எடுத்துக்கிட்டு ரொம்ப மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. 6 to 8 செகண்ட் மூச்சை வெளியே விடணும். மூச்சை வெளியே விடும்போது அந்த ரிலாக்ஸேஷன் உடம்பு முழுக்க பரவுறத உணர முடியும். இதுதான் அடிப்படையான முறை. ஆமா. ஆனா இத இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, பல உயர்நிலை மரபுகள்ல சில விஷுவலைசேஷன் முறைகளையும், அதாவது காட்சிப்படுத்தல் முறைகளையும் இதுல சேர்க்கறாங்க. அந்த தாவோயிசல் உள்நிலை ரசவாதம் பத்தி குறிப்புகள்ல இருந்தது, அத பத்தி சொல்றீங்களா? ரசவாதம்னா இரும்ப தங்கமா மாத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மூச்சு பயிற்சியில எதை தங்கமா மாத்துறாங்க? அது ஒரு அருமையான ஒப்பீடு. தாவோயிச மரபுல இன்டர்னல் ஆல்கெமி அப்படிங்கிறது சாதாரண மூச்சு காத்த விலையுயர்ந்த ஒரு உயிர் சக்தியா மாத்துறதுக்கு பேரு தான். இதுக்கு அந்த விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். அப்ப மூச்சு விடும்போதே நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணுமா? எப்படி செய்யணும் அத? உதாரணமா, நீங்க மெதுவா மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஏதோ வெறும் காத்த மட்டும் உள்ளே இழுக்கிறதா நினைக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்தோட தூய்மையான ஆற்றலையும் ஒரு பிரகாசமான ஒளியையும் நீங்க உங்க உடம்புக்குள்ள ஈர்க்கிறதா நீங்க கற்பனை செய்யணும். வாவ், ஒளிய உள்ளே இழுக்கிற மாதிரி. அப்ப மூச்சை வெளியே விடும்போது மூச்ச அந்த 6ல இருந்து 8 வினாடிகள் மெதுவா வெளியே விடும்போது உங்க உடம்புலயும் மனசுலயும் தேங்கி இருக்கிற மன அழுத்தம், கவலைகள், நச்சுகள் எல்லாத்தையும் ஒரு கருப்பு புகையா நீங்க வெளியேற்றதா விஷுவலைஸ் பண்ணணும். ஒரு கருப்பு புகையா? இது ஏதோ ஒரு முழுமையான கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நாம ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறதா ஒரு ஆழமான உணர்வை இந்த பயிற்சி ஏற்படுத்துது. ஆமா, இத தொடர்ந்து செஞ்சுகிட்டே வரும்போது சுவாசம் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்களை சுத்தப்படுத்துற ஒரு அருமருந்தா மாறிடும். சரி, இந்த மெதுவான சுவாசத்தினால நமக்கு கிடைக்கிற அறிவியல் பலன்கள் பத்தி கொஞ்சம் பேசுவோம். நேயர்களே, நீங்க இந்த பயிற்சியை செய்யும்போது உடம்புல பல ஆச்சரியமான ரசாயன மாற்றங்கள் நிகழ்கின்றன. குறிப்பா அந்த கார்டிசால் பத்தி சொல்லணும். ஆமா, கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன்களோட அளவு கணிசமாக குறையுது. மேலும் நாம இன்னுணிகிற ஆக்சிஜனை நம்ம உடம்பு மிக சிறப்பா பயன்படுத்த தொடங்குது. நான் படிச்ச குறிப்புகள்ல இந்த HRV, அதாவது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. இது நம்ம இதயத்தோட அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை காட்டுது இல்லையா? 2 துடிப்புகளுக்கு இடையில இருக்கிற நேர இடைவெளி கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கணும். சரியா புடிச்சிங்க. அப்படி மாறினாதான் நம்ம இதயம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கக்கூடிய நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். நீங்க நிமிஷத்துக்கு 3 to 6 தடவை மூச்சு விடும்படி சுவாசத்தை குறைக்கும்போது இந்த HRV ரொம்ப சீராகுது. அப்போ இதயம் ரொம்ப ஆரோக்கியமா மாறுது, ரத்த அழுத்தம் குறையுது. இதனால தூக்கத்தோட தரமும் ரொம்ப நல்லா இருக்கும் போலயே. நிச்சயமா. பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ராத்திரியில உங்களுக்கு ரொம்ப ஆழமான தூக்கம் வரும். இதையெல்லாம் தாண்டி ஏதாலும் அசைக்க முடியாத ஆழ்ந்த மன அமைதியும் கிடைக்கும். இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. உண்மையா சொல்லப்போனா கொஞ்சம் சயின்டிபிக் ஸ்கெப்டிசிசம் வருதுன்னே சொல்லலாம். என்ன சந்தேகம் அது? மக்களிலும் சரி, மூச்சு பயிற்சியை பத்தி பேசும்போது மரணத்தை வெல்வது அல்லது அழியாமை, ஷாகாவரம் அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுறாங்களே. நேயர்களின் சார்பாகவே நான் கேட்கிறேன் தொடர்ந்து, இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சா உண்மையிலே மனுஷங்க சாகாமலேயே வாழ முடியுமா? அறிவியல் தரவுகள் என்ன சொல்லுது? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம அறிவியலுக்கும் ஆன்மீக உருவகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும். அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா எந்த ஒரு மூச்சு பயிற்சியும் ஒரு மனிதனுக்கு உயிரியல் ரீதியான அழியாமைய வழங்கிடும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. பயாலஜிக்கல் இம்மோர்டாலிட்டி சயின்ஸ் படி சாத்தியம் இல்ல, கரெக்டா? ஆமா, ஒரு செல் பிறந்துச்சுன்னா அது அழிஞ்சுதான் ஆகணும். எந்த மூச்சு பயிற்சியும் நம்ம உடம்புக்கு வர மரணத்தை நிரந்தரமா தடுத்து நிறுத்தாது. அப்படியென்றால் ஏன் இத்தனை பழங்கால மரபுகள் இதை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்லி இருக்காங்க? அவங்க குறிப்பிடுற அந்த நீண்ட ஆயுள் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? அவங்க குறிப்பிடுறது ஆரோக்கியமான நீண்ட ஆயுளப் தான். லாங்கர் ஹெல்தி லைஃப் ஸ்பேன்.
யோகா, தியானம் மாதிரியான பயிற்சிகள் நோய் எதிர்ப்பு சக்திய பலப்படுத்துதுன்னு நவீன அறிவியல் உறுதிப்படுத்துது. இதனால நோய்கள் இல்லாம அதிக வருஷங்கள் வாழ முடியும். ஓ, அதத்தான் அவங்க அப்படி சொல்லிருக்காங்க. சித்தர் மரபுல வாசி யோகம் பத்தி சொல்லுவாங்களே, அதுவும் இதுவும் ஒண்ணுதானா? ஆமா, தமிழ் சித்தல் இலக்கியங்கள்ல மூச்சு அப்படிங்கிறது வாசி அல்லது பிராணன் அப்படின்னு அழைக்கப்படுது. வாசி அப்படிங்கிற வார்த்தைய திருப்பி படிச்சா சிவா அப்படின்னு வரும். அட, சிவா, அதாவது பிரபஞ்ச ஆற்றல். கரெக்ட். சுவாசம் நுட்பமாகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் மாறும்போது உயிர்ச்சக்தி நிலை பெறுகிறதுன்னு சித்தர்கள் நம்புனாங்க. இங்க மரணமின்மை அப்படிங்கிறது உடம்பு அழியாம இருக்கிறத குறிக்கல. அது மரண பயத்திலிருந்து முற்றிலும் விடுபடுறத குறிக்குது. நான் வெறும் இந்த உடம்பு கிடையாது, நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நனவு நிலையை அடையிறது தான் சாகா நிலை. சரியா சொல்லிட்டீங்க. உடம்பு ஒரு நாள் அழியும் அப்படிங்கறத முழுமையா ஏத்துக்கிட்டு அதை கடந்த ஒரு பேரமைதிய உணர்றது தான் மரணத்தை வெல்லும் நிலை. வாவ், இப்பதான் எனக்கு முழுமையா ரொம்ப தெளிவா புரியுது. வாசியோகத்தோட ரகசியம் இதுதான். சரி, இவ்வளவு நேரம் நம்ம இத பத்தி பல கோணங்கள்ல பேசிட்டோம். நேர்களுக்கு இதை உடனே ட்ரை பண்ணணும்னு தோணும். ஆனா அவங்க அன்றாட பிஸியான வாழ்க்கையில இதை எப்படி செயல்படுத்தலாம்? ஒரு எளிய 5 நிமிட பயிற்சியை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. தினமும் காலையில எழுந்ததும் ஒரு அமைதியான இடத்துல நேரா உட்கார்ந்துக்கோங்க. ஒரு 5 வினாடிகள் மிக மெதுவா மூச்ச உள்ள இழுங்க. அப்புறம் ஒரு 7 வினாடிகள் நிதானமா மூச்ச வெளியே விடுங்க. 5 செகண்ட் உள்ளே, 7 செகண்ட் வெளியே. அவ்வளவுதான். இத ஒரு சுழற்சியா காலையில ஒரு 20 தடவை செய்யுங்க. இதுக்கு மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா இது உங்க நாள் முழுவதற்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்தும். மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் முழுமையா கிடைக்கிறதுனால அன்னைக்கு நாள் முழுக்கும் முடிவெடுக்கும் திறன் ரொம்ப தெளிவா இருக்கும் இல்லையா? ஆமா. திடீர்னு ஆபீஸ்ல ஏதோ ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்தா கூட உங்க மன இயல்பாகவே இந்த மெதுவான சுவாச முறைக்கு மாறி உங்களை அமைதிப்படுத்தும். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நேர்களே, இதுவரைக்கும் நாம பேசின இந்த ஆழமான அலசலோட முக்கிய கருத்துக்களை நான் சுருக்கமா தொகுத்து சொல்லிடுறேன். பிரபஞ்ச சுவாசம் அப்படிங்கிறது நாம அறியாமலே செய்யற ஒரு சாதாரண செயல் கிடையாது. அது முழுமையான விழிப்புணர்வோட நாம பிரபஞ்ச ஆற்றலோட இணைக்கிற ஒரு தியான நிலை. சுவாசம். ஆமாம். இதனால மன அழுத்தம் குறையுது, HRV சீராகுது, தூக்கம் நல்லா வருது. இது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான நீண்ட ஆயுளையும் எந்த சூழ்நிலையிலையும் கலங்காத மன அமைதியையும் தரக்கூடியது. ஆனா இது ஏதோ உடம்ப என்றென்றும் அழியாம வச்சுக்கிற ஒரு சாகா வரம் கிடையாது அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். விழிப்புணர்வு தான் இதுல மிக முக்கியமான சாவி. நேயர்களே, தங்களுடன் இந்த ஆழமான தேடலில் இணைந்ததற்கு நன்றி. விடைபெறுவதற்கு முன்னாடி நீங்க சிந்தித்து பார்க்கிறதுக்காக ஒரு கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புறேன். எந்தவித சிந்தனையும் இல்லாம தானிங்கியா செய்யற சுவாசம் அப்படிங்கிற ஒரு சாதாரண செயல் இவ்ளோ பெரிய ஆற்றலையும் பிரபஞ்சத்துடனான இணைப்பையும் நமக்கு தர முடியும் என்றால், உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கவனிக்க தவறிய வேறு எந்த சாதாரண பழக்கங்கள் உங்களின் முழு ஆற்றலையும் வெளிக்கொணரும் ரகசிய சாவியாக காத்திருக்கின்றனவோ சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்க நடையில, உங்க உணவுல ஒரு மேஜிக் ஒழிஞ்சிருக்கலாம். சிந்திப்போம், விழிப்புணர்வுடன் சுவாசியுங்கள்.